வணக்கம். தினசரி வானிலையும் அதனை சார்ந்த அறிவியலும். இன்று நவம்பர் 18, கார்த்திகை 3. தென்கிழக்கு வங்கக்கடலில் புயல் சின்னம். இதன் நகர்வுகள் டெல்டா நோக்கி காண்பிக்கப்படக்கூடிய நிலையில் உண்மை நகர்வுகள் வரும் நாட்களில் வானிலை மாற்றங்களை பொறுத்து எவ்வாறு மாற்றமடையும், இந்த நிகழ்வின் தீவிரத்தன்மை எத்தகையதாக இருக்கும் மற்றும் இன்றைய நாளில் மழைப்பொழிவு எங்கெல்லாம், அடுத்து வரக்கூடிய 2 தினங்களில் மழை பரவலாகும் என எதிர்பார்க்கப்படும் மாவட்டங்கள் எவை என்பது பற்றியான எனது தனிப்பட்ட வானிலை விளக்கம். வணக்கத்துடன் சி அண்ணாதுரை. முதற்கண் தென்கிழக்கு வங்கக்கடல் நிகழ்வு பற்றி சற்று விரிவாக பார்த்துவிடலாம். ஏற்கனவே நமது 14ஆம் தேதி வானிலை விளக்கத்தோடு மட்டுமல்லாமல் கடந்த 4ஆம் தேதி விளக்கத்திலும் தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் மேலும் ஒரு இடத்தை சுட்டிக்காட்டியிருக்கின்றோம். அது அந்தமான் கடல் பகுதி. இந்த 2 இடங்களிலிருந்து 2 நிகழ்வுகள் தீவிர நிகழ்வுகளாக தமிழகத்திற்கு ஒரு சவாலை ஏற்படுத்தும் என நாம் முந்தைய பதிவுகளில் 4/11/2024 பதிவிலேயே நாம் குறிப்பிட்டு விளக்கம் அளித்திருக்கின்றோம். எதிர்பார்த்தது போலவே வரக்கூடிய 23, 24ஆம் தேதியில் சுமத்ரா தீவு அருகே உருவாகிறது ஒரு காற்று சுழற்சி. இது படிப்படியாக வலுப்பெற்று ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைந்து 24, 25 தேதிகளில் அது மெல்ல தென்னிலங்கை நோக்கி நகரக்கூடும். தென்னிலங்கையை ஒட்டி நகரக்கூடும் அல்லது தென்னிலங்கையின் ஊடே நகரக்கூடும். இது புயலாக மாறுவதற்கான வாய்ப்புகள் என்ன, எப்படி என பார்க்கும்போது எம்ஜேஓனுடைய வருகை இந்த நிகழ்வை வலுப்படுத்தும் என்பதில் சந்தேகமில்லை. பேஸ் 3க்கு வருகிறது எம்ஜேஓ வரக்கூடிய 25, 26, 27, 28 தேதிகளில். மேடன் ஜூலியன் ஆசிலேஷன் இது முக்கியமான ஒரு வானிலை, உலகளாவிய வானிலை நகர்வு. சுருக்கமாக சொல்லணும்னா இது ஒரு வளிமண்டல சுழற்சி, அதாவது தொடர்ச்சியாக பயணத்தில் இருக்கக்கூடிய வளிமண்டல சுழற்சி. இது பூமியை சுற்றி வருகிறது நிலநடுக்கோட்டு பகுதி வழியாக. கிட்டத்தட்ட 30 முதல் 90 நாட்கள் இதனுடைய பயண காலமாக அமைகிறது. ஒரு சுற்று முடிக்க கிட்டத்தட்ட 8 முதல் 12 கிலோமீட்டர் வேகத்தில் இந்த சுழற்சியானது நிலநடுக்கோட்டு பகுதியினூடே, வெப்பமண்டல பகுதியினூடே கிழக்கு நோக்கிய பயணத்தில் உள்ளது. தொடர்ச்சியாக கிழக்கு நோக்கிய பயணத்தில் சுற்றி வருகிறது. ஒரு செயற்கைக்கோள் பூமியை எவ்வாறு சுற்றுகிறதோ அதே போல இந்த வளிமண்டல சுழற்சி வெப்பமண்டல பகுதி, அதாவது நிலநடுக்கோட்டு பகுதி சார்ந்த வெப்பமண்டல பகுதி வழியாக கிழக்கு நோக்கிய பயணத்தில் தொடர்ச்சியான நகர்வாக உள்ளது. இது அவ்வப்போது ஆங்காங்கே குவியல் குவியலாக மேகக்கூட்டங்களையும் ஈரப்பதத்தையும் குறைவழுத்த பகுதிகளையும் கொண்டு வந்து சேர்த்து மழைப்பொழிவை வலுப்படுத்தும் இந்திய பெருங்கடல் மற்றும் பசிபிக் பெருங்கடல் பகுதிகளில். இது மிகையான தாக்கத்தை ஏற்படுத்துவது பெரும்பாலும் இந்திய பெருங்கடல், அதற்கு அடுத்த நிலையில் பசிபிக் பெருங்கடல். அட்லாண்டிக் பெருங்கடலை பொறுத்தவரை குறைந்த அளவு தாக்கத்தையே இந்த எம்ஜேஓ ஏற்படுத்துகிறது. அந்த நிலையில் இதனுடைய பயணத்தில் வரக்கூடிய 26, 27, 28 இந்த தேதிகளில் 25 முதலே பேஸ் 2ல் இருந்து, அதாவது இந்திய பெருங்கடலுடைய மேற்கு பகுதியிலிருந்து இந்திய பெருங்கடலுடைய கிழக்கு பகுதிக்கு வருகை அமைய வாய்ப்புகள் இருக்கிறது. அதே நேரத்திலேயே இந்த தென்கிழக்கு வங்கக்கடல் சுமத்ரா தீவு ஒட்டிய பகுதியில் இந்த குறைவழுத்த பகுதி உருவாக இருக்கிறது. இதனுடைய நகர்வுகள் நிச்சயமாக வலுவடைந்த நகர்வுகளாக இருக்கும். அதே நேரத்தில் இதற்கான கால அவகாசம் குறைகிறது. விரைவாக நிலப்பகுதியை சார்ந்து நகரத் தொடங்கக்கூடிய நிலையில் வலுவான சுழற்சியாக இருந்தாலும், அதாவது ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இருந்தாலும் நிலப்பகுதியை நெருங்கி நகரக்கூடிய நிலையில் வலு குறையும். இது பொதுவான ஒரு விளைவு.
ஒரு சுழற்சி நிலப்பகுதியை எப்போதெல்லாம் ஒரு தீவிர நிகழ்வு நாடுகிறதோ அந்த நேரத்தில் எல்லாம் அது வலு குறையும். அந்த வகையில் இந்த புயலாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருந்த போதும் இது நிலப்பகுதியை மிக நெருக்கமாக வரும் நிலையில் வலு குறையும். புயலாக மாறுவதற்கு பதிலாக தாழ்வு மண்டலமாக நிலப்பகுதியை கடக்கும். இது முதற்கட்டமாக நாம் எதிர்பார்ப்பது அல்ல. இதற்கான வாய்ப்புகள் குறைகிறது என்று எடுத்துக்கொண்டால் அது இலங்கை, வட இலங்கை சார்ந்த கடல் பகுதி வழியாக டெல்டா மாவட்டங்களில் இருக்கும். அந்த வேளையிலும் அது ஒரு ஆழ்ந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவே நெருங்கி வரும். புயலாக மாறுவதற்கு வாய்ப்புகள் எப்போது கிடைக்கும் என்றால், இந்த சுழற்சி வட இலங்கைக்கு சற்று அப்பால் நகர அது புயலாக வலுவடையும். புயலாக வலுவடைந்தால் அது வடக்கு டெல்டா பகுதிகளையோ அல்லது கடலூர் மாவட்டத்திற்கு வடக்கில் உள்ள பகுதிகளையோ நெருங்கி பெரிய அளவில் சேதத்தை ஏற்படுத்தலாம். ஆனால் அதற்கான வாய்ப்புகள் தற்போதைய நகர்வில் குறைவு. தற்போதைய நகர்வுகளை பொறுத்தவரை, தற்போதைய வானிலை அமைவை பொறுத்தவரை இந்த சுழற்சி நாம் முதற்கட்டமாக விளக்கிய அந்த நிலையிலேயே எட்டி பேரளவு மழைப்பொழிவை தென் மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் வடகடலோர மாவட்டங்களுக்கும் கொண்டு வந்து சேர்க்கலாம். ஏன்னா வானிலை நகர்வுகள் முற்றிலும் முரண்பட்டே கடந்த நாட்களில் நீடித்து வருகிறது. அறிவிப்புகளுக்கு எதிராகவே வானிலை நகர்வுகள் பெரும்பாலும் அமைந்திருக்கிறது. இருந்தாலும் ஓரளவிற்கு ஏற்கனவே நீடித்த அந்த சுழற்சி மழைப்பொழிவை டெல்டா மாவட்டங்களில், ஒரு சில மத்திய மேற்கு மாவட்டங்களில் ஓரளவிற்கு ஏற்படுத்தியிருக்கிறது. தென் மாவட்டங்களில் சற்று பின்னடைவு தான் இந்த முதல் சுற்றில் மழைப்பொழிவு. ஆனால் இந்த நிகழ்வின் மூலமாக, தற்போது வரக்கூடிய நிகழ்வின் மூலமாக இது ஒரு ஆழ்ந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வருகிறது. எம்ஜேஓ பேஸ் 3க்கு வருகிறது. வடகிழக்கு கிழக்கு காற்று இணைப்பு வலுவாக கிடைக்கிறது, சலனமின்றி கிடைக்கிறது. இந்த சுழற்சி அந்த வடகிழக்கு கிழக்கு காற்று இணைப்பை ஏற்படுத்தி, தெற்கு காற்று வெப்ப காற்றை இணைப்பை ஏற்படுத்தி நிச்சயமாக பெருமளவு கனமழை பொழிவை, மிக கனமழை பொழிவை, அதிகனமழை பொழிவை வடகடலோர மாவட்டங்கள் தொடங்கி டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென் கடலோர மாவட்டங்கள், தெற்கு உள் மாவட்டங்களில் ஏற்படுத்தும். இன்றைய நகர்வின் மூலமாக இன்றைய வானிலை அமைவு சார்ந்த நகர்வு, வரக்கூடிய எம்ஜேஓ இதையெல்லாம் கணக்கில் கொண்டு நாம் இந்த கணிப்பை முதற்கட்டமாக வெளியிடுகிறோம். இதில் மாற்றங்கள் இருக்கலாம். இதுதான் இரண்டாவது கட்ட மாற்றம் தான் நான் சொல்லிட்டேன். வட இலங்கையை ஒட்டி அது டெல்டா நோக்கி நகரும். அந்த நிலையிலும் டெல்டா மாவட்டங்களில் கூடுதல் அதிக கனமழை பொழிவை ஏற்படுத்தி பெரும் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. அதே போல வடகடலோர மாவட்டங்களிலும் அத்தகைய விளைவை ஏற்படுத்தக்கூடும். தென் கடலோர மாவட்டங்கள் மற்றும் தெற்கு மாவட்டங்களுக்கும் நிச்சயமாக நிறைவான மழைப்பொழிவை இது இரண்டாம் கட்ட நகர்வில் கொடுக்கும். முதற்கட்ட நகர்வில் தென் மாவட்டங்களில் மிகையான மழைப்பொழிவை ஏற்படுத்தலாம். டெல்டா மாவட்டங்களிலும் அதிக மழைப்பொழிவை ஏற்படுத்தும். அதே போல வடகடலோர மாவட்டங்களிலும் ஏற்படுத்தும். அப்போ மத்திய மேற்கு மாவட்டங்கள், வடக்கு உள் மாவட்டங்களில் மழை இல்லையா என கேள்வி வரும். இந்த நிகழ்வு கரை கடக்கும் போது நிச்சயமாக மத்திய மேற்கு மாவட்டங்களில் மழைப்பொழிவு எட்டும். இம்மாதத்தின் இறுதி நாட்களில் மத்திய மேற்கு மாவட்டங்களில் மழைப்பொழிவு எட்டும். இது டெல்டா மாவட்டங்களில் கரை கடந்தால் வடக்கு உள் மாவட்டங்களில் மழைப்பொழிவு தீவிரமடையும். அல்லது தென் மாவட்டங்களில் கரை கடந்தால் தூத்துக்குடி, ராமநாதபுரம், திருநெல்வேலி இந்த மாவட்டங்கள் வழி கரை கடக்க நேர்ந்தால் வடக்கு உள் மாவட்டங்களில் மழைப்பொழிவு குறையலாம். அதே நேரத்தில் மத்திய மேற்கு மாவட்டங்களில் மழைப்பொழிவு கரை கடக்கும் நேர்வில் வலுவடையும். கரை நெருங்கும் போது கடலோர மாவட்டங்களுக்கு மட்டுமே மழை தரும் என்பதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு நிகழ்வு வருவதற்கான வானிலை அமைவை தற்போதைய நிலையில் விளக்குகிறோம். இதில் சில பின்னடைவுகள் ஏற்படலாம், மழைப்பொழிவில் கூட பின்னடைவு ஏற்படலாம். ஆனால் இந்த இடத்துல இந்த நிகழ்வின் மூலமாக எம்ஜேவினுடைய வருகையின் காரணமாக நிச்சயமாக மழைப்பொழிவில் பின்னடைவு கிட்டாது.
ஏற்கனவே ஏற்பட்ட அந்த சுழற்சி ஏற்படுத்தாத விளைவை இந்த நிகழ்வு ஏற்படுத்தும் நிறைவான மழைப்பொழிவை நிச்சயமாக தரும். இது இன்றைய நிலையிலான வானிலை நகர்வு. மழைக்கான வரக்கூடிய நிகழ்வின் மூலமான மழை வாய்ப்புகள். அதான் நம்ம சுருக்கமாக சொல்லணும்னா இந்த நிகழ்வு புயலாக மாறுவதற்கு வாய்ப்புகள் குறைவு. அதே நேரத்தில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக கரை நெருங்கி கரை கடந்து இலங்கையை கரை கடக்கலாம் அல்லது வட இலங்கையை நெருங்கி டெல்டாவை கரை கடக்கலாம். இந்த அமைவு தான் 90% உறுதியாகும். புயல் என்பது வாய்ப்புகள் குறைவு, புயல் அச்சம் தேவையில்லை. இருந்தாலும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்திற்கும் ஒரு புயலுக்கும் பெரிய வேறுபாடுகள் இல்லை. காற்றுடனே கனமழை பொழிவை ஏற்படுத்தும். கரை நெருங்கும் இடங்களில் காற்றுடனேயே கனமழை பொழிவை அதிகனமழை பொழிவை ஏற்படுத்தும். 60 முதல் 70, சில இடங்களில் 80 கிலோமீட்டர் வரை தரைக்காற்றுடனே மழைப்பொழிவை ஏற்படுத்தும் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு புயலாக மாறுவதற்கு வாய்ப்பில்லை. அதாவது 100-110 கிலோமீட்டர் வேகமுடைய ஒரு புயலாக மாறுவதற்கோ அல்லது ஒரு தீவிர புயலாக மாறுவதற்கோ வாய்ப்புகள் குறைவு என்றாலும் இது ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக கரை நெருங்கி மழைப்பொழிவை ஏற்படுத்தும் என்பதால் இதில் சில இடர்பாடுகள் இருக்கின்றன. காற்றுடனே கனமழை பொழிவை ஏற்படுத்தும் என்ற நிலை. இதுதான் நாம் இன்றைய நிலையில் எதிர்பார்க்கும் அந்த நிகழ்வு பற்றியான விளக்கம். மழை பொழிவை பொறுத்தவரை இன்றும் நாளையும் நாளை மறுநாளும் சலனமின்றி கிழக்கு வடகிழக்கு காற்று குவிதல் கடலோர மாவட்டங்களில் நீடிக்கிறது. இதில் கிழக்கு காற்று மற்றும் கிழக்கு காற்று இணைப்புடன் காற்று குவிதல், வடகிழக்கு காற்று குவிதல் என்பது பெரும்பாலும் அது டெல்டா மாவட்டங்கள் சார்ந்த பகுதிகளிலேயே நீடிக்கிறது. ஒரு சில நேரங்களில் தென் கடலோர மாவட்டங்களை சார்ந்தும் நீடிக்கிறது. அத்தகைய நேரங்களில் ஒரு சில கடலோர பகுதிகளில் மட்டும் மழைப்பொழிவு ஏற்படுகிறது. இது அடுத்து வரக்கூடிய 2 முதல் 3 தினங்களுக்கு இந்த நிலை நீடிக்கலாம். அந்த வகையில் இன்றைக்கான மழை வாய்ப்பு கிட்டத்தட்ட மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை இந்த மாவட்டங்களில் சற்று பரவலான கனமழை பொழிவிற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. அதே போல ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி இந்த மாவட்டங்களுடைய கடலோர பகுதிகளில் ஒரு சில இடங்களில் மழைப்பொழிவிற்கு வாய்ப்புகள் ஏற்படக்கூடும். பிற்பகலுக்கு பிந்தைய மாலை இரவு நேரங்களில் உள் மாவட்டங்கள் நோக்கி இந்த மழைப்பொழிவு மேம்படும். பிற்பகலுக்கு பிந்தைய நிலையில் இந்த மாவட்டங்கள் சார்ந்த உள் மாவட்டங்கள் நோக்கி ஒரு சில தெற்கு உள் மாவட்டங்களில் மதுரை, திண்டுக்கல் இந்த மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மழைப்பொழிவிற்கு வாய்ப்புகள் ஏற்படும். அதே போல் சிவகங்கை மாவட்டத்தினுடைய கிழக்கு பகுதிகளில் ஓரிரு இடங்களில் தேவக்கோட்டை, காரைக்குடி இந்த மாதிரி அந்த கடலோரம் சார்ந்த பகுதிகளில் மழைப்பொழிவிற்கு வாய்ப்புகள் இருக்கலாம். மத்திய மாவட்டங்களில் திருச்சிராப்பள்ளி, புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய வடக்கு பகுதிகள், கரூர் மாவட்டத்தினுடைய கிழக்கு பகுதிகளில் ஒரு சில இடங்கள், திருப்பூர், கோவை, ஈரோடு இந்த மாவட்டங்களிலையும் ஓரிரு இடங்களில் இன்றைய தினம் மழைக்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. அடுத்து வரக்கூடிய 2 தினங்களுக்கும் இத்தகைய வாய்ப்புகளே நீடிக்கக்கூடும். டெல்டா மாவட்டங்களுக்கு இன்றைய தினம் மீண்டும் நேற்றை போல் இன்றும் மழைப்பொழிவிற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. கனமழை முதல் மிக கனமழைக்கும் நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், மயிலாடுதுறை, அரியலூர் இந்த மாவட்டங்கள் சார்ந்தும் புதுக்கோட்டை மாவட்டத்திலும் ஓரிரு இடங்களில் இன்றைய தினம் கனமழைக்கு வாய்ப்புகள் இருக்கக்கூடும். இந்த மழைப்பொழிவு பெரும்பாலும் முற்பகல் வாக்கில் தொடங்கும், பிற்பகல் சற்று வலுவடையும், மாலை இரவு டெல்டா மாவட்டங்களின் சற்று வலு குறையும் அல்லது சில இடங்களில் விலகும். கடலோர பகுதிகளில் இருந்து மழைப்பொழிவு விலகும், உள்பகுதிகளில் ஆங்காங்கே நீடிக்கும். பிற்பகலுக்கு பிந்தைய நிலையில் உள் மாவட்டங்களில் மழைப்பொழிவு ஆங்காங்கே நீட்சியடையும். பரவலான மழைப்பொழிவு இல்லை, அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஏற்படக்கூடிய மழைப்பொழிவாக உள் மாவட்டங்களில் அமையும்.
இது இன்றும் இதே வானிலை தான், நாளையும் இதே நகர்வு தான் இருக்கும். கொஞ்சம் மாற்றம் இருக்கும், பெரிய அளவில் மாற்றம் இருக்காது, சிறிதளவு மாற்றம் இருக்கும். காற்று குவிதலில் சிறிய வேறுபாடுகள் காணப்படும். மழைப்பொழிவில் சில மாறுபாடுகள் ஏற்படும். கனமழை, மிதமழை என்ற மாறுபாடுகள் ஏற்படுமே தவிர மழைப்பொழிவு உண்டு. நாளை மறுநாள் வரை 20ஆம் தேதி வரை இந்த நகர்வு நீடிக்கக்கூடும். இதுதான் அடுத்த வரக்கூடிய 21, 22, 23, 24 தேதிகள் வரை ஒரு சில டெல்டா கடலோர பகுதிகள் மற்றும் ஒரு சில தென் கடலோர பகுதிகளில் மட்டும் ஆங்காங்கே மழைப்பொழிவு நீடித்து மழை விளக்கம் அடைந்த வானிலை, தெளிவான வானிலை காணப்படலாம் இதர மாவட்டங்களில். அடுத்து வரக்கூடிய நிகழ்வே மீண்டும் மழைப்பொழிவை வலுப்படுத்தும். இதுதான் இன்றைய நிலையில் வானிலை நகர்வாக இருக்கிறது. வானிலையில் ஏற்படும் மாற்றங்களுடன் மற்றும் ஒரு விளக்கத்துடன் மீண்டும் இணைகிறேன். இணைப்பில் நீடித்த அனைவருக்கும் நன்றி.